டேராடூன் திடீர் மேக வெடிப்பு காரணமாக உத்தரகாண்ட் மாநிலத்தின் உத்தரகாசி பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இந்த வெள்ளத்தில் சிக்கி 11 இராணுவ வீரர்கள் காணாமல் போயினர். இவர்களை தேடும் பணிகள் 2வது நாளாக நீடித்து வருகிறது. இமாச்சல பிரதேசத்தின் தாராலி கிராமம் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. வீடுகள், மரங்கள் மற்றும் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளனர். கீர் கங்கா ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் நேற்று அதிகாலை 1:50 மேக வெடிப்பு ஏற்பட்டது. திடீரென ஏற்பட்ட வெள்ளம், மண் மற்றும் குப்பைகள் கிராமத்தின் பாதியை மூழ்கடித்தன. இந்த திடீர் வெள்ளம் தொடர்பான வீடியோக்கள் சேரும் சகதியுமான நீர் மற்றும் வண்டல் மண் சரிவுகளில் இருந்து குடியிருப்பு பகுதிகளை நோக்கி பாய்வதை காட்டுகின்றன. மக்கள் பயத்தில் அலறும் சத்தங்களும் கேட்கின்றன. 3 மற்றும் 4 மாடி வீடுகள் உட்பட பல கட்டிடங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. உத்தரகாசி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஆர்யா கூறுகையில், இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் காணாமல் போனவர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை. உத்தரகாசியில் இன்னும் ரெட் அலர்ட் அமலில் உள்ளது. ஹர்சிலில் உள்ள இராணுவ முகாமில் இருந்து 11 இராணுவ வீரர்கள் காணாமல் போனதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேக வெடிப்பால் இந்த முகாமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இராணுவம், காவல்துறை, தேசிய பேரிடர் மீட்புப் படை NDRF மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை SDRF ஆகியவை மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்திலிருந்து NDRF குழுக்கள் விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமிக்கு தொலைபேசி மூலம் பேசி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ 7 மீட்பு குழுக்களை அனுப்ப உத்தரவிட்டார். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து உயிர் சேதங்களை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தின் கின்னூரிலும் மேக வெடிப்பு மற்றும் பலத்த மழை பதிவாகியுள்ளது. டங்லிக் கால்வாயின் குறுக்கே இருந்த பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. கின்னூரின் நிக்லுசரி அருகே தேசிய நெடுஞ்சாலை 35 பலத்த மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக மூடப்பட்டுள்ளது. சண்டிகர் சிம்லா தேசிய நெடுஞ்சாலையும் சிம்லாவின் சக்கிமோர் அருகே நிலச்சரிவு காரணமாக மூடப்பட்டுள்ளது.